சாமானியர்களாக பிறந்து சாதனையாளர்களாக இன்று இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கும் பல வெற்றியாளர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மற்றும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா வீரமுத்துவேல் அவர்கள் இஸ்ரோவில் சாதனை படைக்க வேண்டும் என்பது அவர் தந்தை கண்ட கனவு கிடையாது. ஐயா கலாம் அவர்களும் மயில்சாமி ஐயா அவர்களும் தேர்ந்தெடுத்த துறை என்பது அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்குள் திணித்த துறை கிடையாது. இந்த சாதனையாளர்களின் சுயமான கனவுகள் அவைகள். நம் பிள்ளைகளுக்கும் அவர்களின் சுயமான கனவை காண கற்றுக் கொடுங்கள். அன்பையும் அறத்தையும் உறவுகளின் அவசியத்தையும் சொல்லிக் கொடுங்கள். 24 மணி நேரமும் பள்ளி படிப்பு என்பதை மட்டுமே அவர்களது மனதில் திணிக்காதீர்கள். ஒரு எல்லை வரைதான் நீங்கள் திணிக்க முடியும். அதற்கு மேல் வெடித்து விடுவார்கள். இயல்பாக இருக்கச் செய்யுங்கள். அந்தந்த வயதிற்கான குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் அவசியம் இருக்க வேண்டும். எந்த வயதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றதோ அதே போன்று எந்த வயதில் எது தெரிந்து கொள்ளக்கூடாது என்றும் இருக்கின்றது. அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் தன் திறமையை நிரூபிப்பதற்கு துறை முக்கியமல்ல. திறமையானவன் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியும். சமூக பார்வையை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். ஏன் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளுவார்கள். நீங்கள் அதற்கு பக்கபலமாக இருங்கள். யார் முன்பும் எனது பிள்ளை தோல்வி அடைந்துவிடக் கூடாது, அவமானப்பட்டுவிடக் கூடாது என்று நினைக்காதீர்கள். சின்ன சின்ன தோல்விகளை, சங்கடங்களை, ஏமாற்றங்களை கூட அவர்கள் அவ்வப்போது சந்திக்க வேண்டும். அந்த வேளையில் அவர்கள் துவண்டு விடாமல் அவர்களுக்கு தோள் கொடுங்கள். உனக்கான வெற்றி காத்துக் கொண்டிருக்கின்றது என்று அவர்களுக்கு தைரியமூட்டுங்கள்.